4448 வியாதிகளுக்கும் ஒரே மருந்து. அத்தனை நோய்க்கும் ஒத்த மருந்து. மொத்த நோய்க்கு மொத்த மருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆமா, அதுதான் இந்த கரும்பூலா அப்படின்ற இந்த கருநெல்லி. இப்படி தேய்ச்சினா பாத்தியா, என் உதவி இவ்வளவு அழகாது பாத்தியா, நானும் லிப்டிக் போட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல விளையாட்டா நாங்க செய்வோம். இயற்கையான டை உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க நீங்க தேங்காய் எண்ணெயில வேற எதுவுமே போட தேவையில்ல. இந்த கரும்பூலா பழத்தை மட்டுமே போட்டு உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய சித்த வைத்தியர் கனகராஜ் ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். என் கையில இருக்கிறது தான் கரும்பூலா அப்படின்னு சொல்லக்கூடிய கருநெல்லி. கருநெல்லிங்க பாருங்க, எவ்வளவு பழம் இருக்கு பாருங்களேன். இந்த கரும்பூலா தான் பாத்தீங்க அப்படின்னா வள்ளல் பெருமானை நமக்கு கருநெல்லியை அடையாளம் காட்டிட்டு போயிருக்காரு. அவர் சொன்ன கருநெல்லி, அவை பிராட்டி சொன்ன கருநெல்லி இதுதான். ஆமா, இது காயகல்ப மூலிகை. காயகல்பம் அப்படின்ட்டு இதுக்கு வேற எக்ஸ்பிளைனே தேவை கிடையாது. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. காயகல்பம் அப்படின்னா 4448 வியாதிகளுக்கும் ஒரே மருந்து. அத்தனை நோய்க்கும் ஒத்த மருந்து. மொத்த நோய்க்கு மொத்த மருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆமா, அதுதான் இந்த கரும்பூலா அப்படின்ற இந்த கருநெல்லி. இது பாத்தீங்கன்னா அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா இயற்கையான ஹேர் டை. இன்னைக்கு வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா முடி நரைச்சிக்கிட்டே வருது. சின்ன வயசு பசங்களுக்கே நரைக்குது. அப்போ இன்னைக்கு வரது பூராமே பாத்தீங்கன்னா கெமிக்கல் கலந்த டை தான் வருது. அந்த கெமிக்கல் கலந்த டை யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண் சார்ந்த பாதிப்புகள்லாம் நிறைய வருது. நரம்பு மண்டல பாதிப்பு வருது. இயற்கையான டை உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க நீங்க தேங்காய் எண்ணெயில வேற எதுவுமே போட தேவையில்ல. இந்த கரும்பூலா பழத்தை மட்டுமே போட்டு, அதாவது ஒரு லிட்டர் எண்ணெய் அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இந்த பழத்தை போட்டு தைலம் காய்ச்சி அதை தலைக்கு தேய்ச்சிட்டு வரணும். உள்ளுக்கும் டெய்லி ஒரு 10-20 பழங்கள் சாப்பிடும்போது நரைத்த முடி கருமையாகும். அதாவது மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இளமை திரும்புகிற மாதிரி. அது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு இயற்கையான டை வேணும் அப்படின்னா இந்த கரும்புலா பழத்தில் செய்யலாம். இதை பற்றி நீங்களும் கொஞ்சம் சொல்லலாம். கண்டிப்பாங்க ஐயா. நேரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில் இருக்கிறது தான் கருநெல்லி என்று சொல்லப்படக்கூடிய தேவர்கள் விரும்பி சாப்பிட்ட ஒரு அருமையான நெல்லி. இந்த நெல்லியை தான் அவை பாட்டிக்கு அதியமான் மன்னர் கொடுத்தாரு. ஏன்னா இதில் எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இது சாப்பிட்டாக்க எந்த நோய் நொடியும் வராது. இது ஆரோக்கியமாக இருக்கலாம். எந்த நோய் உள்ளவங்க சாப்பிடலாம். 4448 வியாதிக்கும் ஒரு ஒத்த மருந்து அப்படின்னா 108 காய்கல்ப மருந்துல இது ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னாக்க நிறைய சித்த மருத்துவர்கிட்ட காய்கல்ப பொடியாவே கிடைக்குது. நீங்க தாராளமா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் சினாக்ஸா பயன்படுத்தணும். நிறைய விரும்பி சாப்பிடுவோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேனாக்கு மையில் அப்படின்னா இந்த சாரை புழிஞ்சு விட்டு அந்த மை எடுத்து தான் பேனாக்கு எழுதுவோம், இங்க் இல்லாமல் போனால். அதே மாதிரி அழகா இருக்கணும் உதடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லிப்டிக் இருக்கு. அன்னைக்கு லிப்டிக் இல்லை. இந்த பழம் பாருங்க, இதை எடுத்து என்ன பண்ணுவோம், இப்படி உதல தேய்ச்சிக்குவோம். இப்படி உதல தேய்ச்சிக்குவோம். இது தேய்ச்சி என்ன பண்ணுவோம்னா, இப்படி தேய்ச்சி என்ன பண்ண பார்த்தியா, என் உலக எவ்வளோ அழகாது பார்த்தியா, என் உதடு எவ்வளோ அழகாது பார்த்தியா, நானும் லிப்டிக் போட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் விளையாட்டாக நாங்கள் செய்வோம். ஆனால் அதில் அவ்வளோ நன்மைகள் இருந்தது. இங்கே பாருங்கள், இவ்வளோ பழம் இருக்குது. இப்போ இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடலாம். இது எந்த பக்க விளைவுகள் இருக்காது. இனிப்பு ரொம்ப நல்லா இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். நேயர்களே, பழத்தை பார்த்துருப்பீங்க, அதோடைய மருத்துவ பயன்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதனால் இந்த காய்கறி மருந்து பார்த்தீங்கன்னா எல்லா சித்த மருத்துவர்கிட்டையும் தாராளமாக கிடைக்கும். இந்த பழங்கள் பழுக்கும் போது சீசனில் பறித்து இதோட ஒரு வெள்ளை கரிசலாங்கண்ணி, இந்த மூலிகைகள், காய்கல்ப மூலிகைலாம் சேர்த்து பவுட்ரு பண்ணி காலை இரவு பார்த்தீங்கன்னாக்கா டீ போல் குடிச்சிட்டு வரலாம். எல்லா நோயும் குணமாகும். ஐயா சொன்ன மாதிரி ஏர் ஆயில் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதில் தயாரிக்கிற ஏர் ஆயில் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த கரும்புலா பழம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இந்த கருநெல்லி ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற நெல்லி சாதாரண நெல்லி. ஆனால் அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்ன நெல்லியாக இருக்கட்டும், மன்னர் அவைக்கு கொடுத்த நெல்லியாக இருக்கட்டும், இந்த கருநெல்லி தான். அற்புதமான தகவல் கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. பார்த்துருக்கிற உங்களுக்கும் நன்றி. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.